ஓ முருகா, வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு மகளே, என் மகள் மட்டும் இப்பதிவை முழுமையாக பார்க்கவும். வாழ்க்கையில் பல அடிகள் பட்டு தீராத மன கவலையோடு இருக்கின்றாயா? தனிமையே எனக்கு நிரந்தரம் என்று எண்ணுகின்றாயா? எவ்வளவுதான் அனுசரித்து போவது? வாழ்க்கை முழுவதும் அனுசரித்து போக வேண்டுமா அப்பா என்று என்னிடத்தில் நீ கேட்கின்றாய். என்னுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீர வேண்டும் அப்பா, எனக்கான நல் வாழ்க்கையையும் சந்தோஷமான வாழ்க்கையையும் எனக்கு தாருங்கள் அப்பா என்று நீ கேட்பது என்னுடைய செவிகளில் கேட்கின்றது தங்கமே. என் பிரச்சனையை கண்டு கொள்ளாமல் மௌனமாக ஏனப்பா இருக்கின்றீர்கள் என்று கேட்கின்றாய். உன்னை பிரச்சனைகளில் இருந்து பாதுகாக்கவே நான் வந்துள்ளேன் என்று கூறுகின்றீர்களே, ஆனால் எனக்கு நாளுக்கு நாள் பிரச்சனை அதிகரித்து கொண்டே தான் இருக்கின்றது. குறைந்த பாடில்லை. வாழ்க்கை முழுவதும் நான் மௌனமாக இருக்க வேண்டுமா அல்லது வலிகளோடும் பிரச்சனைகளோடும் வாழ வேண்டுமா என்று கேட்கின்றாய். அனைத்திலிருந்தும் உன்னை நான் விடுவிப்பேன் தங்கமே. சில அனுபவ பாடங்களை நீ கற்க வேண்டும் என்று நினைத்தேன். பக்குவப்பட வேண்டும் என்று நினைத்தேன். இப்பொழுது என் குழந்தை, நீ பக்குவப்பட்டுவிட்டாய், அனுபவமும் பட்டுவிட்டாய், பிரச்சனைகளை சமாளிக்கவும் கற்றுவிட்டாய். இனி உன் வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதை நீ எளிதாக சமாளித்து விடுவாய் என்ற நம்பிக்கை எனக்குள் வந்துவிட்டது. இனி எந்த பிரச்சனையும் நான் உன்னிடத்தில் வரவிட மாட்டேன். உன்னுடைய தைரியமான குரலும் எனக்கு கேட்கின்றது தங்கமே. உன் வாழ்க்கையில் நீ சில விஷயங்களை இழந்து விட்டோமோ என்று தவித்து நின்ற விஷயங்களை மீண்டும் உன்னிடத்தில் கிடைக்க நான் செய்ய போகின்றேன். நான் சொல்வது நிச்சயமாக உனக்கு நடந்தே தீரும் தங்கமே. உனக்கான பொற்காலத்தை நான் இப்பொழுது உருவாக்கிவிட்டேன். காலம் கனிந்து வரும். உன் வாழ்க்கை பிரகாசமாக ஜொலிக்கும். நீ என்னிடத்தில் வேண்டியது அனைத்தும் நிச்சயம் உனக்கு கிடைக்கும். உன்னுடைய ஆசை, கனவு என வேண்டும் அனைத்தும் ஒவ்வொன்றாக உன்னிடத்தில் வந்து சேரப்போகின்றது. நீண்ட நாட்களாக யாரிடமும் சொல்லாத சில ஆசைகளும் உன் மனதிற்குள் இருக்கின்றது. சில கனவுகள் இருக்கின்றது. உன் வாழ்க்கை எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று நீ பல எதிர்பார்ப்புகளை கொண்டிருக்கின்றாய். ஆனால் இன்று வரை எதுவுமே நடக்கவில்லையே என்று நீ நினைக்கின்றாய். இக்கணம் முதல் உன்னுடைய நீண்ட நாள் தீராத ஆசைகள், கனவுகள் என அனைத்தும் ஒவ்வொன்றாக நடைபெற உன் அப்பா நான் உன்னை ஆசீர்வாதம் செய்துவிட்டேன். இனி நடக்கப் போகும் யாவும் நிச்சயம் உனக்கு நன்மை மிகுந்ததாக மட்டுமே இருக்கும். மகிழ்ச்சியை தரக்கூடியது மட்டுமாகவே இருக்கும். நீ கவலைப்படாமல் நிம்மதியாக இரு தங்கமே. ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா.